நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய மிக முக்கியமான விமான சேவை நிறுவனமான இண்டிகோ டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு காலை வரை கிட்டத்தட்ட 3000 விமான சேவைகளை ரத்து செய்திருக்கிறது. ஒரு நாளைக்கு இண்டிகோ மட்டுமே கிட்டத்தட்ட 2700 விமான சேவைகளை செய்கிறது. கிட்டத்தட்ட 137 டெஸ்டினேஷன் மூலமாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு 48க்கும் மேற்பட்ட விமானங்களும் உள்நாட்டில் 137 விமானங்களும் மொத்தம் 2700 விமான சேவைகளை செய்கிறது. ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டுமே 5 லட்சம் விமான பயணிகள் பயணிக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு இண்டிகோ விமானத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட இண்டிகோ நிறுவனம் டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு அதிகாலை வரை 3000 சேவைகளை ரத்து செய்ததுனால லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் 36 மணி நேரம் விமான நிலையத்திற்குள்ளேயே அடுத்த விமானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்து உணவு இல்லாமல் பல லட்சக்கணக்கான விமானிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு பின்னணியில் இண்டிகோ நிறுவனம் சொன்னது தொழில்நுட்ப கோளாறு, வானிலையில் மாறுபாடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று இண்டிகோ நிறுவனத்துடைய சிஇஓ FTDL என்கிற ஃப்ளைட்ஸ் டியூட்டி டைம் லிமிடேஷன் விமான கடமை நேர விதிமுறைகள் அப்படிங்கிற ஒரு விதியை மத்திய விமான போக்குவரத்து துறை கொண்டு வருது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் இண்டிகோ நிறுவனம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது. அந்த அழுத்தத்தை நேரடியாக பயணிகள் மேலே திரிச்சிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா இந்தியாவில் தொடர்ச்சியாக விமான சேவை பாதிக்கப்படுவது, விமானத்தில் விபத்துகள் ஏற்படுவது தொடர்ச்சியாக. குறிப்பாக குஜராத்தில் கடந்த ஜூன் மாதம் 260 பேர் ஏர் இண்டியா விமானம் அகமதாபாத்தில் மேலே ஏறும்போதே விமானம் விபத்துக்குள்ளாகுது. அது ஒரு மருத்துவமனையினுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய விடுதியில் விழுந்தனால அந்த விடுதி மாணவர்களையும் சேர்த்து 260 பேர் இறந்து போகிறாங்க. ஒரே ஒருத்தர் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிடார். இது போல நிறைய விபத்துகள் நடைபெறுது. அதுக்கு முதன்மையான காரணம் விமானத்தை இயக்கக்கூடிய விமானிகளுடைய ஓய்வு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை விமானிகளுக்குன்னு ஒரு சங்கம் அவங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. 36 வாரத்திற்கு 36 மணி நேரம் ஓய்வு என்பதை 48 மணி நேரம் ஓய்வாக மாற்றணும். ஒரு நாளைக்கு டியூட்டி ஹவர்ஸ் 8 மணி நேரம் அவங்க வேலை செய்கிறாங்களா, 8 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும். 8 மணி நேரம் ஓய்வெடுத்த பிறகு தான் அவங்க டியூட்டிக்கு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையில் வைத்து அவங்க ஒரு பொதுநல வழக்காக போகிறாங்க. இந்த பொதுநல வழக்கின் அடிப்படையில் டெல்லி உயர்நீதிமன்றமும் தீர்ப்பளிக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒரு விதியை உருவாக்குறாங்க. இந்த விதி ஜூன் 1 நடைமுறைப்படுத்துக்கு வர வேண்டியது. அது அன்றைக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இந்த விமான நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகும் டிசம்பர் மாதம் இந்த விதியை நடைமுறைப்படுத்தும் சொல்லி டிசம்பர் 1 அறிவிச்சிடறாங்க. அதுக்கு பிறகுதான் இண்டிகோ நிறுவனம் மொத்தமாக தங்களுடைய விமான சேவை பாதிக்கப்பட்டதை எந்த விமான பயணிகளுக்கும் சொல்லலை. கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே 110க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்படுது. அதே போல் பெங்களூரில் 100க்கும் மேற்பட்ட விமானம் செய்யப்படுது. அதே போல் ஹைதராபாத்தில், அதே போல் குஜராத்தில், அதே போல் சண்டிகர், டெல்லியில். இன்று இந்தியா முழுமைக்கும் முதன்மையான விமான சேவை செய்யக்கூடிய இண்டிகோ நிறுவனம் தன்னுடைய பயணிகளை பற்றி, தன்னுடைய வாடிக்கையாளரை பற்றி எந்த கவலையும் படாமல் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். ஒரு அரசு கொடுத்த விதியை, ஒரு ரூலை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா சட்ட ரீதியாக நீதிமன்றம் போயிருக்கலாம். இல்லை மத்திய அரசோட ஃபைட் பண்ணுவதற்கு மத்திய அரசுடைய அதிகாரோட பேசிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணுறதோ இல்லை விதியை மாற்றுறதோ. ஆனால் ஒரு தனியார் முதலாளி அரசை நேரடியாக பழி வாங்க மக்களை பழி வாங்கிட்டான். இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய நாட்டில் 150 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் 2 நிறுவனம் தான் விமான சேவை செய்வதனுடைய விளைவு இன்னைக்கு 3 நாட்களாக ஒட்டுமொத்த விமான சேவையும் பாதிப்பு. இண்டிகோ நிறுவனம் எந்த விமானத்தை எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால ரன்வே இல்லாமல், ஓடு பாதை இல்லாமல், ஏன்னா எல்லா ஓடு பாதையிலையும் இண்டிகோ நிற்குது. அப்போ இந்த விமானத்தை எடுத்தால் தான் இன்னொரு விமானத்தை எடுக்க முடியும். அதனால் ஏர் இண்டியாவுடைய சேவையும் பாதிக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் பெரும்பான்மையாக இருப்பது 2 நிறுவனம் தான். ஒன்று இண்டிகோ, ஒன்று ஏர் இண்டியா. ஒன்று டாடா நிறுவனம், இன்னொன்று இண்டிகோ நிறுவனம். ரெண்டுமே தனியாட்டு இருப்பதனால அரசு எந்த விதமான நடவடிக்கைகளுமே ஒரு அடிப்படை தேவைகளுக்காக அவசரமாக தொழில் நிமித்தமாக பல்வேறு காரணங்களுக்காக பயணிக்க வேண்டிய விமானத்தை யார் போவா? ஒன்று பணம் இருக்கவங்க தான் போகிறாங்க அப்படிங்கிறதான் தாண்டி உடனடியாக போகணும், அவசர தேவைக்கு போகணும், தொழில் ரீதியாக உடனடியாக போய் சென்றடையணும் அப்படிங்கிறது தான் விமானத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட பல லட்சக்கணக்கான பேரை முடக்கி போட்டுச்சு இண்டிகோ நிறுவனம். வளரும் நாடு என்று பெருமையோடு பேசுகிற இந்திய நாட்டில் ஒரு 3 நாளில் 3 லட்சம் பயணிகள் நேரடியாக பாதிக்கப்படும் போது கிட்டத்தட்ட அதில் பல லட்சக்கணக்கான வெளிநாட்டு பயணிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அவசர தேவையாக வந்திருப்பாங்க. இங்கிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துல டெல்லியில் போய் வேறு எதுக்கு ஃப்ளைட்டில் மாறி போல நினச்சிருப்பாங்க.
மருத்துவ காரணங்களுக்காக பல பேர் வெளிநாட்டில் பாகிஸ்தான்லேருந்தோ இல்லை வந்து சீனாலேருந்தோ அமெரிக்காலேருந்தோ பல்வேறு நாடுகள்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இங்கே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. ஒட்டுமொத்தமான உலக நாடுகளும் இந்திய நாட்டை காரி துப்புறதுக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. ஒரு தனியார் நிறுவனம் ஒரு அரசை மிரட்டியிருக்கிறது. இந்திய அரசை மிரட்டி நேற்று அந்த ஃப்ளைட்ஸ் டியூட்டி டைம் லிமிடேஷன் அப்படிங்கிற அந்த ரூலை திரும்பி பெற்றுச்சு மத்திய அரசு. அதாவது வேளாண் மசோதாவை எடுத்து விவசாயிகள் போராடுறான், 1 வருஷம் போராடுறான், அதுக்கப்புறம் தான் திரும்பி வாங்குது. ஆனால் அதோடைய விவசாயிகள் போராடின பாதிப்பு நேரடியாக மத்திய அரசுக்கு இல்லை. அப்போ இங்கே நேரடியாக மக்களை பாதித்ததுனால கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இந்தியா முழுக்க ஸ்தம்பிச்சு ஆளாளுக்கு எக்ஸ்தலத்தில் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க. இந்தியா முழுக்கூடிய செய்தியாக மாறுது, உலக செய்தியாக மாறுதுன்னு மத்திய அரசே பின்வாங்கி இல்லை சாமி திரும்பி கொடுத்துருங்கிறான். விமானிகள் வந்து 8 மணி நேரம் ஓய்வெடுக்கணும்னு சொன்னதற்கு எங்ககிட்ட போதிய ஓய்வெடுத்துட்டா இந்த விமானிகள் இல்லை, ஓய்வெடுத்து விட்டால் எங்களுக்கு விமானிகள் வந்து குறைவாக இருக்காங்க, அதனால் வந்து வண்டி இயக்க முடியல. அப்புறம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு, டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பருவநிலை கோளாறு ஏற்பட்டுச்சு, வானிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு, என்னெல்லாமோ சாக்குகளை சொல்லி கடைசியாக தான் சொல்லுது மத்திய அரசு கொண்டு வந்த அந்த FTDL ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் அப்படிங்கிற அந்த விதியினால தான் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம், அதனால தான் விமானத்தை எடுக்க முடியலன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த விதியவே மத்திய அரசு திரும்பி பெற்றிருக்கு. ஒரு மோனோபொலி கல்ச்சர் வந்து இருந்தால் அது எவ்வளவு பாதிப்பை உருவாக்கும் என்பதற்கு இந்த விமான சேவை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் சொல்லுவாங்க, இந்தியா ஒரு வளரும் நாடு, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா அப்படின்னு நம்ம பெருமையோட பேசுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நாட்டில் சொந்தமாக ஒரு விமானம் இல்லை. ஒரு அரசுக்குன்னு சொந்தமாக விமானம் இல்லாததுடைய பாதிப்பு எப்படியா இருக்குன்னா, தன்னுடைய நாட்டு மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சங்கடப்படுறாங்க, இன்னொரு தனியார் நின்று போய் கெஞ்சுற நிலைமைக்கு ஒரு அரசு தள்ளப்பட்டிருக்கு. ஒரு சின்ன நாடு தான் ஸ்ரீலங்கா, மொத்தமே 1.5 கோடி மக்கள் தொகை தான் இருக்கும். ஆனால் அவனுக்குன்னு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்குது. அதே போல் மலேசியா இன்றைக்கி வந்து டெவலப்டு கண்ட்ரி தான், ஆனால் சின்ன நாடு தான். மக்கள் தொகையில் பார்க்கும்போது இந்தியாவோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சொற்பம். அப்படிப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறது. அதே போல் சிங்கப்பூர் இன்றைக்கி வந்து கனவு தேசமாக இருந்தால் கூட மக்கள் தொகையில் ரொம்ப குறைவான நாடு, பரப்பளவு ரொம்ப குறைவான நாடு, பெரிய வளங்களோ பெரிய வந்து இயற்கை சூழலோலாம் கிடையாது. இருக்கிறத பாதுகாத்து அவங்க இயற்கையாக மாற்றி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. சைனா ஏர்லைன்ஸ் ஒன்று இருக்குது. இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் உலகத்தில் சொந்தமாக விமானம் இல்லாத ஒரு நாடு நம்ம இருக்கக்கூடிய இந்தியா. சொந்தமாக விமானம் இல்லை இந்த நாட்டுக்கு, ஆனால் 5000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, 20,000 கோடி என்று மக்களுடைய வரிப்பணத்தில் ஏர்போர்ட் கட்டுறாங்க. அதை தான் ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுது. சொந்தமாக வானூர்தி இல்லை, ஆனால் வானூர்தி நிலையத்தை கட்டுவோம். அதாவது எருமம்பானா பூரா வித்துட்டு ஒருத்தன் வந்து மாட்டு தொழுவம் கட்டினா எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அப்படி ஃப்ளைட்டை பூரா தனியாருக்கு வித்துட்டு இது ஏர்போர்ட்டை கட்டிட்டு வந்திருக்கு. தனியார் மயம் ஆபத்து, தனியார் மயத்திலையும் மோனோபொலி பேராபத்து. இப்போ நிறைய தனியார் இருக்காங்க, காம்படிஷன் நிறைய இருக்குது. இப்போ இண்டிகோ போல், ஏர் இண்டியா போல், ஒரு ஏர் ஏசியா, ஏர் பஸ்ஸு, இல்லை ஏர் தமிழ்நாடு, ஏர் கேரளா, ஏதோ வெவ்வேறு பேர்களில் வந்து ஒரு 20 வண்டி இருக்குது அப்படின்னா ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து இப்போ ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுறான் மொத்தமாக அப்படின்னா டக்குன்னு அவங்க ரீஃபண்ட் கேட்க போகிறாங்க. அடுத்த வாகனத்தில் வண்டியில் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க, அடுத்த ஃப்ளைட்டில் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இண்டிகோ மட்டும் தான் இருக்குது, பெரும்பான்மை இண்டிகோ நிற்குது. அவன் வண்டி எடுக்கலை, அந்த ரூட் இல்லைன்னொன்னே அங்கே ரன்வே இல்லை, வண்டி எடுக்கலை, பிரச்சனை ஏற்படுது. ஏர் இண்டியாவும் வண்டி வர முடியல, மொத்தமாக ரத்தாகுது. இப்போ காம்படிஷன் நிறைய இருக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் இன்னொரு ஆப்ஷனாவது இருந்திருக்கும். இப்போ ரிலையன்ஸ் போல் ஒரே மோனோபொலி, அதானி போல் ஒரே மோனோபொலி, இங்கே ரெட் ஜெயந்த் படம் எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு அவன் மூடுறான் மொத்தமாக மூடிடும். இப்போ ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு இந்தியா முழுக்க இருக்குது அப்படின்னா ஒரே நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுறான், மொத்தமாக உடனே இங்கே எரிபொருள் இருக்காது. அதானி வந்து ஏதோ பிரச்சனை, அரசோட எல்லா நாளும் ஒத்து போகாது, ஏதோ ஒரு கிளாஸ் ஏற்படுது, அதானிக்கு எதிராகவே அரசு வந்து போடாது, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுது அப்படின்னா அவர் போர்ட்டை பூரா இழுத்து மூடுவார். போர்ட் செயல்படாதுங்கன்னா சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். இதை விட பெரிய கொடுமை என்னன்னா டிக்கெட் விலையை ஏற்றி விட்டது தான். இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து வாரணாசியிலேருந்து சென்னை வரணும் அப்படின்னா 89,000 ரூபா, நார்மலாக 9,000 ரூபா இருக்கக்கூடிய டிக்கெட்டு 89,000 மாறி இருக்கு. சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னா நார்மலாக 9,000 இல்லை 12,000 இருக்கும், ரொம்ப அவசரத்தில் புக் பண்ணால் 15,000 இருக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 60,000க்கு மேலே டிக்கெட் இருக்குது. திருச்சிக்கு டிக்கெட் பார்த்தா 18,000 ரூபா டிக்கெட் வருது. அப்போ சாதாரணமாக 5,000 ரூபா டிக்கெட்டு 18,000 20,000 மாறுது. அப்போ ஒரு நெருக்கடியை பயன்படுத்தி டிக்கெட் விலையை உயர்த்துறாங்க. இதை மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் கட்டுப்படுத்துமானா கட்டுப்படுத்த முடியாது.
விமானத்து நீங்கள் ஒரு பண்டிகை காலங்களில் குறைந்த விலைக்கு தான் டிக்கெட் விற்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தனியார் பேருந்துகள் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. ஆனால் அந்த கட்டுப்பாட்டை தாண்டி தீபாவளி பொங்கலுக்கு தனியார் பேருந்துகள் டிக்கெட்டை உயர்த்தி விற்கிறாங்க. அதையே கட்டுப்படுத்த சொல்கிறோம். இதையே கட்டுப்படுத்த முடியல. இங்கே ஃப்ளைட் டிக்கெட்டு கண்ணா பின்னாடி எப்படி தனியார் பேருந்துகள் வந்து இங்கே கண்ணா பண்ண டிக்கெட்டை வந்து பண்டிகை காலங்களில் மட்டும் வைக்கிறாங்க. ஆனால் இவங்க பொறுத்தளவில் எப்போன்னு பார்க்க முடியும், சனி ஞாயிறாக டிக்கெட்டை எழுதி விட்ருவாங்க. இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரு பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த ரீஃபண்டே இன்னும் வரல. இண்டிகோ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பயணிகளுக்கு ரீஃபண்டு கொடுக்கல. அந்த ரீஃபண்டே வரா இருக்கும்போது இன்னொரு பக்கம் டிக்கெட்டை புக் பண்ணி பார்த்தா ஏர் இண்டியாலையும் டிக்கெட் விலை ஏறிடுச்சு. சரி, இண்டிகோ திருப்பி புக் பண்ணலாம், அடுத்தடுத்து இன்னைக்கு காலையிலேருந்து சேவை தொடங்குதா இருக்கிறாங்க. மீண்டும் டிக்கெட் விலை கண்ணாமண்ணு இருக்கு. அப்போ டிமாண்டை கிரியேட் பண்ணி அந்த டிமாண்ட் மூலியமாக விலையை ஏற்றி விடுவது என்பது எவ்வளவு பெரிய மோசமான அணுகுமுறை. இதை வந்து மற்ற நாடுகள் பார்த்தா எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி வந்து விமான பயண டிக்கெட் வந்து அந்தந்த நேரத்துக்குள்ள உயர்த்தப்படும், மாற்றுக்கிறது கிடையாது. டிமாண்டை பொறுத்து விமான பயண டிக்கெட் வந்து உயர்த்தப்படும். ஆனால் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடியை பயன்படுத்தி நம்ம ஊரில் வெள்ளம் வந்துட்டா பால் பாக்கெட் விலையை ஊற்றி விடுவாங்க. வெள்ளத்தில் பால் பாக்கெட் கிடைக்காத போது தான் கம்மியாக கொடுக்கணும். அவன் தவிச்சிட்டு நிற்கிறான். தவிச்சு தாகத்தில் இருக்கும்போது காசு எடுக்க முடியாது, எல்லாம் தொலைஞ்சு போச்சு. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பாக்கெட் பால் பாக்கெட் விலை 100 ரூபா, பிரெட்டு 200 ரூபா, 3 பாக்கெட் பிஸ்கட் 100 ரூபா, 1 கிலோ அரிசி வந்து 150 ரூபா. இப்படி வந்து அந்த நெருக்கடியை பயன்படுத்தி விலையேற்றுவது என்பது ஒரு அயோக்கியத்தனமானது. அதையும் இண்டிகோ செய்திருக்கிறது. நம்மகிட்ட கேள்வின்னா, இன்னைக்கு இண்டிகோ 3 நாட்களாக தங்களுடைய பயணிகளை காக்க வைத்ததற்கும் லட்சக்கணக்கான பயணிகள் சரியான இடத்துக்கு போக முடியாமல் சேரமான காரணத்திற்கும் ஒரே ஒரு காரணம் தான் இந்திய அரசு. இந்திய அரசு மக்களுடைய வரிப்பணத்தில் மக்கள் வாழக்கூடிய நிலங்களை அபகரித்து அவங்களுக்கு குறைந்த விலைக்கு இடத்தை கொடுத்து அந்த இடத்தை எடுத்து அதில் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டை கட்டி இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு லக்ஸுரி ஹோட்டலுக்கு நிகராக ஒரு ஏர்போர்ட்டை கட்டுறாங்க. ஆனால் அங்கே நிப்பாற்ற ஒரு விமானம் கூட இந்திய நாட்டுக்கு சொந்தமில்லை. அப்படின்னா இந்திய நாடு எப்படி வளரும் நாடாக, வல்லரசு நாடாக, 2040 பெரிய கனவு கொண்ட நாடாக மாறும்? சின்ன சின்ன நாடுகள் கூட தங்களுக்கென்று ஒரு சொந்தமான விமானத்தை வைத்துக்கும் போது இந்த நாடு சொந்தமாக விமானத்தை வைத்துக் கொள்ளாமல் ஏர்போர்ட் ஒரு கேடா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ